ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இதில் ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நின்ற கிரகம் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் எவ்வாறு செயல்படுகிறது, அந்த செயலின் தாக்கத்தால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது நிகழ்வுகள் அல்லது எதிரி, கடன், நோய், வழக்கு இப்படி எண்ணற்ற தகவல்களை சொன்னாலும் கூட ஸ்திர லக்னம் 6ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் வலுவான நோயை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் 1979 பிறந்தது. பலமான நோய்க்கு ஆளானது. ஆக இந்த ஜாதகம் ஒரு புற்றுநோயை அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்புகள் சார்ந்த ஒரு தகவலை தருகிறது. இந்த ஜாதகம் பாருங்கள் நண்பர்களே. இவர் கிட்டத்தட்ட 1979 7/10/1979 மாலை 6:28 மணிக்கு பிறந்திருக்கிறார். மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். பொதுவாகவே மீன லக்கணத்தை ராசி கட்டத்தில் ராசிகளினுடைய குப்பை கூலங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய கடைசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய மீன லக்கணத்தில் இவர் ஜனனமாயிருக்கிறார். பொதுவாகவே மீனலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவருக்கு உடலளவில் ஏதாவது ஒரு விதத்தில் நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு வலுவாக உடல்நலம் அமைவதில்லை என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மேலும் இவர்கள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள், பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் மற்றும் பேக்கரி ஐட்டங்கள், ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியாக்களால் உருவான நோய்களை சுலபமாக தரக்கூடிய தின்பண்டங்களை அதிகமாக சாப்பிடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக மீன லக்கணத்திற்கும் தனுசு லக்கணத்திற்கும் கடக லக்கணத்திற்கும் உரிய இந்த 3 முதன்மை வாய்ந்த லக்கணங்கள் இவர்களுக்கு பால் ஐட்டம் அல்லது கொழுப்பு சேர்வது என்பது சுலபமாக நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். இவர்களுக்கு பிடிக்கிறது. குறிப்பாக தயிர் சாதம் பிடிக்கிறது. இது இல்லாமல் பால் ஐட்டங்கள் சம்பந்தப்பட்டது, சுலபமாக கொழுப்பு அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுள்ள அனைத்து பொருள்களும், அதாவது உளுத்தம்பருப்பு மற்றும் நொதிப்பு தன்மையுள்ள பன் ஐட்டங்கள் அல்லது பேக்கரி ஐட்டங்கள், இனிப்பு வகைகள் இவர்களுக்கு சுலபமாக இவர்களை ஈர்த்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கோம். அதற்கடுத்தது இந்த ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். மீன லக்கணம். லக்கணத்துக்கு 2இல் சந்திரன், 5இல் செவ்வாய், லக்கணத்துக்கு 6இல் குரு, சனி, ராகு, 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், 9ஆம் இடத்தில் கிரகமில்லை, 10, 11, 12இல் கேது. ஆக லக்கணாதிபதி 6ஆம் இடத்துக்கு சென்று 12 குரியவனோடு சம்பந்தப்பட்டு கேதுவால் சம்பந்தப்பட்டு குரு மக நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவால் பார்க்க பெற்றது மிக மிக பலகீனமாக நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகத்தில் மேலும் பார்த்தோமானால் இந்த ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை என்பது மிகவும் பலகீனமான ஒரு தகவல். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3, 4க்குரிய கிரகம் லக்கணத்துக்கு 8இல் மறைந்து போய் மேலும் இவருக்கு மரணத்துக்கு ஏதுவான நோய்களை தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணியது என்பதுதான் மேலும் தகவல்கள். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது லக்கணம் மீன லக்கணத்தில் அமர்ந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 28.13 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சூரியன் உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது.
அஸ்தம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.12 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து 8க்குரியவனுடைய சாரம் இங்கு குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். 8க்குரியவனுடைய சாரம் பெற்று 8க்குரியவனால் பார்க்க பெற்றது. மேலும் உடல்காரகனான சந்திரனை மேலும் பலவீனப்படுத்தியது. பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 13.58 பாகை பெற்றது. செவ்வாய் பூச நட்சத்திரம் சனியனுடைய சாரம் பெற்று 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.58 பாகை பெற்றிருக்கிறது. புதன் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 7.6 பாகை பெற்றிருக்கிறது. குரு மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 8.6 பாகையை பெற்று மகத்துக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கேதுவனுடைய நேரடி பார்வையில். அடுத்து சுக்கிரன் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.43 பாகை பெற்றிருக்கிறது. சனி உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 27.7 பாகை பெற்றிருக்கிறது. ராகு மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.57 பாகை பெற்றிருக்கிறது. கேது சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.57 பாகை பெற்றிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, ராகு கேதுவோடு சேர்ந்து ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்தை பெற்ற கிரகங்கள் பலமான பாதிப்புகளை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்தோம். அந்த வகையில் இங்கு லக்னத்துக்கு 6வது இடத்தில் சனி நின்று நீண்ட கால நோயை கொடுத்தார் அல்லது மரண பரியந்தம் வரை செல்லக்கூடிய ஒரு நோயை கொடுத்துள்ளார். அதே சமயத்தில் லக்னத்துக்கு விரையாதிபதியும் அவனே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேலும் தன்னுடைய வலுவை அதிகப்படுத்தி நோயை பலமாக்கியது. அடுத்து புதன் என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் நின்று ராகுவனுடைய நட்சத்திரத்தை பற்றி ராகுவனுடைய பார்வை பெற்று மேலும் பழகினோம். ஆக இங்கே குரு சனி ராகு சுக்கிரன் புதன் கேது இது மட்டும் இல்லாமல் இந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் சந்திரனை பார்த்தது. இந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று செவ்வாயும் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது குருவனுடைய பார்வை பெறுகிறார். அதுக்கு அடுத்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை சனி பார்த்ததும் பலகீனமான ஒரு சமாச்சாரம். ஏனென்று கேட்டால் 3ஆம் இடத்தை சனி பார்த்தாலே அவருக்குள் ஒரு தயக்கமும் பயமும் வந்து விடுகிறது அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. ஆக தைரிய வீரிய ஸ்தானமும் குறைந்து விடுகிறது என்பதுதான் மேலும் கூடுதலான தகவல். ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த சூழ்நிலையிலும் லக்னாதிபதி 6, 8, 12க்கு சென்று 6, 8, 12க்குரியவர்களால் பார்க்க பெற்று ராகு கேதுவனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கு தீராத நோயையோ தீராத கடனையோ தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் வரக்கூடிய பதிவுகளில் இதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பொது அம்சம் இருக்கிறது. லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடம் ஸ்திர லக்னமாக இருக்கும் பட்சத்தில் அது வலுவான நோயை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் இதை பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்து ஒரு ஜாதகத்தில் குரு 6க்குரியவனாக அமைந்து அவன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த கேதுவும் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலேயோ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நோயை இருதயம் சார்ந்த நோயை தந்து விடுகிறது என்பது நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கோம். அந்த வகையில் இவருக்கு புற்றுநோய் ஆரம்பமானது இதயத்தினுடைய வாழ்வு பகுதிக்கு கீழே உள்ள தசைநார்கள் அல்லது திசுக்கள் ஒருங்கே அமையக்கூடிய இதயத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து வாழ்வு பகுதி வரை இருக்கின்ற இடைப்பகுதியில், அதாவது வாழ்வுக்கும் கீழ்ப்பகுதிக்கும் நடு இதயத்தில் வெளிப்பக்கம் ஒரு சின்ன புற்றுபோல் ஒரு புண்ணு உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் காலப்போக்கில் முழுமையாக மாறி கேன்சராக மாறி புற்றுநோயாக மாறி இந்த இதயத்தையும் தொந்தரவு செய்து இதயத்துக்கு அருகே உள்ள நுரையீரலையும் பாதிக்கப்பட செய்து பலமான நெருக்கடியும் சங்கடத்தையும் தந்து இறப்புக்கு வழிகோலியது. இவர் இறந்த தேதி என்று பார்க்கும் பொழுது 12/10/2022 அன்று இரவு 10:40 மணிக்கு இவர் உயிர் துறந்தார் என்பது சொல்லப்படுகிறது. இந்த ஜாதகரை எனக்கு 2005 முதல் இவரை எனக்கு அடையாளம் தெரியும். இவருடைய ஜாதகம் என்னிடம் வந்த பொழுது லக்னத்துக்கு 6ஆம் இடம் மிக வலுவாக இருக்கிறது. 6க்குரியவன் தான் லக்னத்தை பார்க்கிறான். அதே சமயத்தில் இவர்
பூர்வீகத்தில் இல்லாது இருந்து வெளியில் இருக்கும் பட்சத்தில் இவருக்கு நோயோ அல்லது நோய்க்கு சம்பந்தப்பட்ட பாதிப்போ குறையலாம், அல்லது பூர்வீகத்தில் இருக்கும் பட்சத்தில் பலமான பாதிப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருந்தோம். ஆனால் அன்று நாம் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகம் நம்மளுடைய பார்வைக்கு வந்தது 2003 ஜூன் மாதம் இந்த ஜாதகம் நமக்கு பார்வை வந்தது. அன்று சொன்ன தகவல் என்னவென்றால், லக்னத்துக்கு 8க்குரியவன் 8ஆம் இடத்திலேயே இருக்கிறான், 9க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது நீச்சம் பெற்ற கெட்டு போயிருக்கிறான். பரிவர்த்தனையில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கும் பட்சத்தில் 9க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 8க்கு சென்று விடுகிறான். அந்த வகையில் தந்தையோடு இல்லாமல் இருப்பது அல்லது தந்தைக்கும் இவருக்கும் இடைவெளி இருப்பது சாலச் சிறந்தது. இருப்பது வாக்கிலேயே இருக்கட்டும். தந்தையை விட்டு தாய் வழி தாத்தா வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது தான் இங்கே தகவல். ஆக இந்த சுக்கிர திசை முடிந்து சூரிய திசை காலம் வரையிலும் அல்லது சந்திர திசையில் இவருக்கு குருவனுடைய பார்வை பெற்று சந்திரன் 5க்குரியவன் சம்பந்தப்பட்டதனால் இவர் ஒரு அரசாங்க பணியில் இருந்தார் என்பது மேலும் ஒரு குறிப்பிடக்கூடிய தகவல். காரணம் என்னவென்று கேட்டால், இங்கு குரு சனி காலபுருஷனுக்கு 9 10க்குரியவனும் அதே சமயத்தில் லக்னத்தில் 10க்கு 11க்குரியவனும் மிகப்பெரிய யோகத்தை தந்து ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தை குரு தன்னுடைய ஜீவன பார்வையால், அதாவது பஞ்சம பார்வையால், சிறப்பு பார்வையால் பார்த்ததனால் இவருக்கு அரசாங்க பணி அமைந்தது. அதே குரு இவருக்கு மரணத்தை தருவதற்கு ஏதுவான சூழ்நிலையும் தந்திருக்கிறது என்பதுதான் மேலும் வலுவான தகவல். ஆக இவருக்கு மரணத்தை தந்தது என்று பார்க்கும் பொழுது ராகு திசை ராகு புத்தியை தந்திருக்கிறது. அந்த ராகு கோச்சாரத்தில் சந்திரனை கடக்கிற காலத்தில் தந்தது என்பதுதான் மேலும் ஒரு குறிப்பிடத்தகவல். அதே சமயத்தில் கோச்சாரத்தில் நெருப்பு ராசியில் ஜென்மத்தில் நெருப்பு ராசியில் இருந்த ராகு கோச்சாரத்தில் நெருப்பு ராசியில் வரும் பொழுது, அதுவும் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது இவருக்கு மரணத்தை தந்தது என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். ஆக ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெற்று ராகு கேதுவனுடைய தொடர்பை பெற்று 6க்குரியவன் லக்னத்துக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது தீராத நோயை தந்து விடுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். அதே சமயத்தில் சனி என்பவன் 6க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறான். ஆக 12க்குரியவன் 6க்குரியவனுடைய சாரத்தை பெற்று நோயையும் தந்து விரயத்தையும் தந்தான் என்பதுதான் இங்கு மேலும் தகவல்கள். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.